ஹலோ. வணக்கம்ண்ணா. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வணக்கம். வாட்ஸ்அப் நல்லா guys. இருக்கேன். Okay. இந்த கிளியரா இருக்குல்ல? அப்புறம் ஏதாவது எல்லாம் சொல்லாத. எல்லாம் வந்து கிளியரா இருக்கு. இப்ப அடுத்து நேரா வீடியோக்குள்ள குதிப்போம். ரைட். அவ்வளவுதான். So, why are we here? இன்னைக்கு என்னடா பார்க்க போறோம்? இன்னைக்கு என்ன? என்னடா இன்னைக்கு என்னன்னா என்ன இன்னைக்கு? இரு ஒரு நிமிஷம். இன்னைக்கு மெனுல பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் அபவுட் இன்ஜினியரிங்கா இன்ஜினியரிங்கா? இன்ஜினியரிங். ஆமா. ஸோ இன்ஜினியரிங்கா? இன்ஜினியரிங்னா என்னது? முதல்ல நம்மளுக்கு ஞாபகம் வருது என்ன? எந்த குரூப் செருப்படி எடுத்திருந்தாலும் வாங்கணும் சரி நிறைய, அது மட்டும் ஞாபகம் இருக்கு. செருப்படி அப்படி இல்ல. மட்டும் இல்லடா, சமாதி கட்டுறாங்க விதவிதமா. என்னது என்னது? அதெல்லாம் கட்டுவாங்க, அதெல்லாம் கட்டுவாங்க bro. பொறுமையா இருங்க. சமாதி நமக்கு சமாதியா பீசல் கட்டுறாங்க. செம் 1 செம் 2 செம் 3ன்னு. இல்ல நம்மளுக்கு முதல்ல என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, எந்த கோர்ஸ் எடுத்திருந்தாலும் சரி, 10th 11th எந்த கோர்ஸ் எடுத்திருந்தாலுமே நம்ம 12th முடிச்சோடனே காலேஜ்ல இன்ஜினியரிங் எடுத்துக்கலாம். நீ பயாலஜி ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, காமர்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, யாரு வேணா எடுத்துக்கலாம். அப்படின்ற மாதிரி இந்த இன்ஜினியரிங் வந்து கனவுகளோட இந்த குழந்தைய வளர்ப்பாங்க பயாலஜிக்கு. பயாலஜி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் உயிரை கொடுத்து பயாலஜி படிச்சிருப்பான். கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம கூட இன்ஜினியரிங்ல உட்காந்துருப்பாங்க. அப்பெல்லாம் என்ன எப்படி ஆனா வந்து வருத்தமான விஷயம் என்னன்னா, அவனுங்க நல்லா படிக்கிறானுங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ். நம்மதான் ஏதோ வந்து நான் தற்கு வரேன் சார் காலேஜுக்கு, எனக்கு ஒண்ணும் தெரியாது சார் சுத்திட்டு இருக்கோம். இல்ல நீ இது சொல்றப்ப ஒருத்தனுங்க மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கும். யாரு காது அட்ஜஸ்ட் பண்றாரு? இல்ல 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 இதுக்கே ஒரு நோட்டமே சரி. இந்த முகத்துல இந்த இது தாண்டா, கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும் என் கண்ணுல அப்படின்னு. ஒரு ஆங்காரம். பயாலஜி படிச்சு இன்ஜினியரிங் எடுத்தது என் தப்பாடா? இல்ல 4 மாடு வாங்கி கொடுக்க நான் மேய்க்க போறேன், இந்த மாதிரி நீ பேசிருக்கணுமா இல்லையா? கறவை மாடு வாங்கி கொடுக்க கறந்துட்டு போறேன், இந்த மாதிரி பேசிருக்கணும் நீ. மாட்டு நீ அதை விட்டு நீ என்ன பண்ண? நீ ஐடி எடுத்திருக்க. ஐடி எடுத்து எங்களுக்கு டஃப் வேற கொடுக்குற நீ. டஃப் கொடுக்குறானா? வருத்தமா இருக்கிறாரு. அதுவாது இவனுங்க கொடுக்கறது அது நம்ம 4 பேருக்குள்ளேயே நடந்தா கூட பரவாயில்ல. ப்ரொஃபசர் ஒருத்தன் வருவான், அவர் வந்துட்டுல பாரு உங்களை விட பயாலஜி ஸ்டூடெண்ட் நல்லா எழுதுறானு அங்கதான் நம்மளுக்கு மனசு வலிக்கும். அவன் குத்தி காட்டுவாங்க, அமைதியா. நம்ம வந்து திரும்பி மறுபடியும் நம்ம வந்து ஸ்கொயர் ஒன். இன்ஜினியரிங்னா என்ன? எதுக்கு இன்ஜினியரிங்? ஏன் இன்ஜினியரிங்? தாண்டா சொல்லி முடிச்சேன் திரும்பியுமா? ஓகே, இன்ஜினியரிங் அப்படின்னா இது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு 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 எப்படி சொல்லுவாங்க, ஒரு ஜென்ரல் கோர்ஸ் மாதிரி அப்படி வச்சுக்கலாமா? அது ஜெனரல் கோர்ஸ் தாண்டி வந்து எப்படின்னா வந்து பெட்ரோல்கள் கிட்ட வந்து அது ஒரு விஷயமா விதைச்சிட்டாங்க. ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்க, ஐடி எடுத்திருக்க, வேலை கிடைச்சிரும், அந்த பொண்ணு கிடைச்சிரும், இன்ஜினியரிங் படிச்சா லைஃப் செட்டில். அவ்வளவுதான். அதான் என்னென்னலாம் சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஒரு பைக், ஒரு காரு, சந்தோஷமா இருக்கு. அதுதான் இந்த ஆரோக்கிய விளம்பர மாதிரி ஆயிடும். வேற என்ன சார் வேணும்? இதுல ஒரு ஒரு எப்படி சொன்னா ஒரு இது இருக்கும் என்னன்னா, 10th படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா 10th முடிச்சீங்கன்னா நீங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம். அடுத்து 12th வரப்ப அது சொல்லுவாங்க. இப்ப காலேஜ் மட்டும் போகும்போது நீங்க சந்தோஷத்தை எல்லாம் மறந்துடணும். அப்படிதான் அந்த 9th ரிசல்ட் வர போய் உங்களை வந்து மாத்திடுவாங்க மொத்தமா. கொஞ்சம் கொஞ்சமா அவளை மறந்துட்டு மூவ் ஆன் ஆயிட்டு போயிட்டு இருக்கணும், வாழ்க்கையில மறந்துட்டு போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி என்னன்னா, காலேஜ்ல வரப்ப நீங்க இந்த 4 வருஷமோ 3 வருஷமோ முடிச்சீங்கன்னா வாழ்க்கையில வேலைக்கு போயிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இங்க பாருங்க, காலங்காத்தால வந்து இந்த டெல் யூர் லைஃப் வித் ஒன் சாங் அப்படின்னு ஒரு மாதிரி இதெல்லாம் வரல. எனக்கு நான் போனேன், கல்லு உடைக்கிற ஜெயில் இல்ல, கண்ணுக்கு வைக்கிற இரவு. காலேஜுக்கு வரும்போது போட்டு வருவேன் அந்த பாட்டெல்லாம். ஒரு ஐயோ வந்துட்டேன் லைட்டா வயர் ஷேக் ஆயிருச்சு. இதுதான் வந்து காலங்காத்தால போட்டுட்டு வரேன் நான் வரது ஒரு மாண்டேஜா எடுத்தோம்னா இப்படிதான் இருக்கும். ஒரு பஸ்ல நான் வருவேன் பாரு, ஜன்னல் சீட்ல உட்காந்து இப்படிதான் வருவேன். எப்படி தலையில வச்சுக்கிட்டேன்
இல்ல இல்ல கல்லு அந்த அந்த உடைக்க அந்த மீம் தானே சொல்ற, ஒரு பக்கம் பிரகாசமா இருக்கும் இன்னொரு பக்கம் சோகமா இருக்கும், அந்த இதுதானே ஆமா. மீ கோயிங் டு அந்த அந்த காலேஜ் மீ கோயிங் டு காலேஜ் அந்த மீம் நாங்க போடுறோம், நீங்க பாருங்க. ஐயோ ஐயோ. சரி, இத வந்து விக்கி பாத்தீங்கன்னா மியூட் நம்ம ஒரு வி மியூட் பண்ணிட்டீங்க நீங்க. மியூட் பண்ணிட்டு அவர் தெளிவா பேசிட்டு இருப்பாரு அவர் ஆத்மா கூட. விக்கு ஐயா இதே வேலைதான். அவர் வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ங்கிறதுனால அவர் வந்து ஐயா அவர் ஆமா பயாலஜில தன்னைத்தானே தனக்கு அவர் பேச தானே ஆரம்பிச்சுட்டாரு. செல்ஃப் லவ் பண்ணுவாப்ல அவரு. ஆமா ஆமா, ஒன் அடிப்பட்டா நானே தான் மறந்து வச்சுக்கணும். பயாலஜி ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறதுனால வந்து ஸ்கோப் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம இன்ஜினியரிங் இல்ல இல்ல இன்ஜினியரிங் பல வகைப்படும். இரு இரு ம்ஹும். ஜில் ஜங் ஜக் ஆ மாதிரி. எத்தனை வகைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐடி இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல், சிவில் இன்ஜினியரிங், அப்புறம் இசிஇ, ட்ரிபிள் இருக்கு. கை தட்டுங்க கடைசியா மக்களே. பார்த்தோம் பையன் அப்படின்னா இருக்கா கூகுள்ல சர்ச் பண்ணிருக்கான். கை தட்டுங்க எல்லாரும். கை தட்டி லைக் போடுங்க பயோ இதுக்காக. எனக்கு கஷ்டப்பட்டு கூகுள் சர்ச் பண்ணி பார்த்துருக்கான் பயோடெக்னாலஜி. பையன். இப்ப இதை உயிரை கொடுத்து நாங்க தேடி இருக்கோம். இல்ல இல்ல பையன் இப்ப நோட்ஸ் புதுசா எழுதி ஏஐ பேராகிராஃப் போட்டு லைன் போட்டிருக்கான். ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் என்னது? வயர் மாட்டுறது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போல்ட் மாட்டுறது. வேற என்ன இருக்கு? சிவில் இன்ஜினியரிங், செஞ்சால் தேய்க்கிறது. ஈஸியில செஞ்சா தேய்ப்பாங்களோ? சிவில் ட்ரிபிள் வந்து இந்த இன்ஜினியரிங், போர்டு மெயின் இசிஇ, போர்டு மெயின் எலக்ட்ரிசிட்டி. போர்டு இசிஇ, ட்ரிபிள் இருக்கு. பிரெட் போர்டை உட்காந்து சொல்லி கிடப்பாங்க ட்ரிபிள். ஆனா ஏதோ ஒரு காரணத்துல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நம்பர் 1 இன்ஜினியரிங் ஆண்டா. ஊர்ல இருக்கிறவங்க ஐடி உட்காந்துக்கிறான். எப்படி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நம்பர் 1 எனக்கு தெரியவே இல்லை. ஐயா அத வேற கிங்குன்னு வேற சொல்றானீங்க. அந்த டைம்ல ஸ்கோப் அதிகமா இருந்திருக்குமானவோ. அது போய் அது எந்த இங்க பாருங்க. வருஷம்ன்ற மாதிரி இங்க பாருங்க. தெரிஞ்சுதா? இதுதான் வந்து ஆரோட வெகுளித்தனம் அப்படிங்கிறது. இன்ஜினியரிங் வந்ததுக்கு அப்புறம் ஸ்கோப்புங்கிற விஷயத்தை பத்தி யோசிக்கிறாப்புல. ஆறு எவ்வளவு பெரிய வெகுளியான ஒருத்தர் பாருங்க. அதான் 4 வருஷம் முடிச்சதே பிளேஸ்மெண்ட் கண்டிப்பானுவாங்கல்ல, அந்த மாதிரி கதை. ஆறு வந்து ஏய், இது வந்து உலகம் தெரியாத சொல்லு. குழந்தையாவே வாழ்ந்துட்டு இருக்காப்புல. ஏய் அப்படி சொல்லலடா. அந்த ஸ்கோப்பா எப்படி 8x சொல்றேன்னா, ஸ்கோப்பா? நீங்க வந்து இப்ப வந்து அந்த இன்ஜினியரிங்ல வந்து இன்னொன்னு இருக்கு, அரியர் வச்சா ரீவாலுவேஷன் ஒரு இது வச்சிருக்கான். அது என்னன்னா, அது அதுல ஒரு வந்து காசு ஒரு வாங்கி என்ன சொல்றது, அது வந்து ஒரு வித்து. worst things you can ever ஆமா. come across in your life. அர்த்தம் ரீவாலுவேஷன். தின்னாத குடிக்காத காசுல அது கொடுப்பேன் நானு. ஐயோ என் வேதனை. ஐயா அது இந்த அண்ணா பரிதாபங்கள் சுதாகர் கோபி சொன்ன மாதிரி தானே அது. சார் புதுசா பைக் வாங்கியிருக்கேன் சார், அவர் ஒரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா இல்ல போடுங்க. இல்ல எனக்கு அது என்னன்னா, நீ வந்து ரீவாலுவேஷன் போட்டு அது லெஜிட்டா ஓகே இது நிஜமாலேயே வந்து அதுல மார்க் ஆட் அப் ஆகிற மாதிரி எதுவும் இல்ல, அவ்வளவுதான், ஃபைனல் மார்க் அதான் சொன்னா ஓகே. இவங்க நீங்க இது பண்ணுங்க, ரிவாலுவேஷன் போடுங்க, பாஸ் ஆயிருவீங்கன்னா உயிரை கொடுத்து சொல்லு ஒரு 4 வாட்டி சத்தியம் வேற பண்ணிடுவாங்க. அதான்யா சரி, அது கூட பிரச்சனை இல்லையா ரீவாலுவேஷன் இந்த போடுறதுல. இது சத்தியம் பண்றது இந்த விரல கிராஸ் விட்டுக்குவானுவாங்களா, அதே மாதிரிதான் அது. பின்னாடி முதுகு பின்னாடி வச்சுக்கோ, சத்தியமா முதுகு பின்னாடி வச்சுக்கோ. அது ஒண்ணு இல்ல. நாம அசிங்கமா பண்ண இந்த சத்தியம் பண்ணிட்டு கிள்ளி விடணும். அந்த கிக்கு ரீவாலுவேஷன் போட்டு ஊதி விடுகள் எவ்வளவு இருக்கு. அது இல்லையா சொல்றது இல்ல. அந்த ரீவாலுவேஷன் போடுறது கூட பிரச்சனை இல்லையா. ஒரு பேப்பருக்குன்னு ஒரு அமௌண்ட் வாங்குவான் பாத்தியா. சரி அத போட்டா கூட டிடின்னு ஒரு அமௌண்ட் வாங்குவான். கேட்டா நான் போஸ்ட் போடணும்ன்றான். இங்க வேண்டா டே, என்ன போஸ்ட் ப்ரோ? இன்ஸ்டாகிராமா? நான் லைக் போடுறேன் ப்ரோ. இல்ல உன் பேப்பரை போஸ்ட் அனுப்புறோம், அதுக்கு ஒரு 50 ரூபா அனுப்பிடுறான். டேய் இல்ல போஸ்ட் நானே போட்டா 20 ரூபா தான்டா போஸ்ட், நீ ஏன்டா 50 ரூபாய் கேக்குறேன், எனக்கு புரியல. நீ போடுற நான் போடுறல எனக்கு. கமிஷன் டீ கமிஷன். So coming back to the original content of this video, சரி நான் இன்ஜினியரிங் பத்தி மிஸ்டர் ஒய் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்ப ஒய் சொல்லுங்க. என்னடா என்ன கொடுத்துறீங்க? சரி, இன்ஜினியரிங் இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதெல்லாம் இன்ஜினியரிங் பசங்க நிறைய பேர் போறாங்க. காரணம் என்னன்னா வந்து எப்படி சொல்றத, நிறைய பேர் ஆயிட்டோம் நம்ம. இன்ஜினியரிங் இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. எதனால நம்ம எடுத்துருக்கோம், நம்ம ஐடில ஒர்க் பண்ணுவோங்கிற ஒரு ஆம்பிஷனோட எடுத்துருக்கோம். நம்ம நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்ல. அது மோர் தென் தட், ஒரு காலேஜ்லயே கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் படிக்கிறானுங்கன்னா we not just having just one college. இல்ல மேக்சிமமாவே நீங்க காலேஜ் பிளேஸ்மெண்ட்னு எடுத்தா கூட ஒரு என்ன சொல்லலாம்னா ஒரு 100ல இருந்து 200 பேர் தான் செலக்டே பண்ணுவாங்க. அதுலயுமே
ஃபில்டர் ஒரு இருக்கும். 50ல இருந்து 60 பேர் தான் வேலையே கிடைக்கும். வேலையே கிடைக்குது. கரெக்ட் தான். அதுக்கு மேல நமக்கு வெளியே தெரிஞ்சு நம்ம வேலை தேடி நம்ம கிடைக்கிறது. சில பேர் லூஸ் த ஹோப் அண்ட் ஜஸ்ட் ஸ்டார்ட் டூயிங் ஒர்க். சரியா, நம்ம வந்து நினைச்ச வேலைக்கு நம்ம போறது கிடையாது. சோ அதனாலேயே ஆனா வந்து உங்களுக்கு அதனாலதான் வந்து நம்ம ஸ்கில்ஸ் தனியா டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு வேலை வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல நீ படிக்கிற, நீ நல்லா படிக்கிற, நீ நல்ல சிஜிபி வச்சிருக்க, நீ அடிஷனல் ஸ்கில்ஸ் பண்ணிருக்கேன்னா கண்டிப்பா வேலை கிடைக்கும். அதுக்காக நீ இதே நீ கொஞ்சம் நல்லா படிச்சு ஸ்கில்ஸ் இல்ல அப்படின்னா கண்டிப்பா எவனுமே ஏத்துக்க மாட்டான். ஏன்னா நீ வேணும். இப்போ இப்ப என்ன நினைச்சேன், ஏன்னா நமக்கு நிறைய பேர் ஆயிட்டதுனால we have to outcast them. நம்ம அவனுங்களையும் தாண்டி ஏதாவது பண்ணியிருந்தாதான் நம்ம வேலை கிடைக்கும். கரெக்ட். இந்த மாதிரி காலேஜ் மார்க்ஸ்ல சிஜிபிஏ மெயின் கிடையாதுன்னு ஆயிடுச்சு. ரொம்ப பார்க்க மாட்டாங்க. அரியர்ஸ் இருக்கா அதுக்காக மட்டும்தான் அந்த சிஜிபிஏ செக் ஆகுது. நீங்க அடுத்தது என்ன இவங்க மெயினா பாக்குறதுன்னா எத்தனை கோர்சஸ், எத்தனை ஸ்கில்ஸ், எத்தனை சர்டிபிகேட்ஸ் இதெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்றதுதான் அவங்க மெயினா செக் பண்றது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அந்த பெர்சுவேசிவா பேசுறது இதெல்லாம் தான் வேல்யூ பண்றாங்க இப்போ. இதெல்லாம் உங்ககிட்ட இருக்குங்கிற பட்சத்துல உனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீ வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறனா நீ போய் சொல்ற. இது இல்லாம நீ பண்ற அது ஓன் தப்பு. நீ ட்ரை பண்ணாததால கிடைக்கிற ஒரு லாஸ். ஏன்னா இப்ப வந்து முன்னாடி வந்து இன்ஜினியரிங் படிக்கிறது ஒரு மரியாதையா இருந்தது. இப்ப இன்ஜினியரிங் எல்லாரும் நம்ம கிட்ட ஒரு விஷயம் அதிகமா இருந்தாலே நம்ம யாரும் மதிக்க மாட்டாங்க. எல்லாருமே அன்காமனா முன்னாடி என்னன்னா அதுதான் விஷயமே. வேற எதுவும் முன்னாடி என்னன்னா நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தீங்கன்னா இன்ஜினியரிங் அந்த ஃபீல்டுல வைக்க முடியும். பயாலஜி குரூப் எடுத்தா அந்த மாதிரிதான் இருந்துச்சு. இப்ப காமர்ஸ்னா அக்கவுண்ட்ஸ் குரூப், அந்த காமர்ஸ் அக்கவுண்ட்ஸ்னா அந்த அதுக்கேத்த மாதிரி குரூப் எடுக்கிறது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா நார்மலாவும் உள்ள சேர்க்க மாட்டாங்க. அதான் இப்ப நான் என்ன சொல்றேன்னா இப்போ வந்து அட்வான்ஸா கம்யூனிகேஷன் கூட ஸ்கில்ல எடுத்துக்க மாட்டாங்கன்ற. புரியுதா? கம்யூனிகேஷன் கூட ஸ்கில்ல எடுத்துக்காம நிறைய ஸ்கில்ஸ் வச்சிருந்தாலும் ஏதாவது 2 ஸ்கில்ல நல்லா டெவலப் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? அது வந்து அட்வான்ஸ் அந்த ஸ்கில் நீ ஏதோ 2 ஸ்கில்லும் இருக்க கூடாது. அந்த ஸ்கில் அந்த கம்பெனி பேஸ்டா இருக்கணும். அந்த கம்பெனிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். லைஃப் லாங் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ வந்து HTML ஜாவா ஸ்கிரிப்ட்னா ஃப்ரண்ட் எண்ட் படிக்க போறியா பேக் எண்ட் படிக்க போறியான்றாங்க. இப்போ நீ என்ன பண்ணணும், செவரல் இதே கத்து வச்சிருக்கணும் ஸ்கில்ஸ். ஆனா அந்த ஸ்கில்ஸ்ல வந்து நீ எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு சொல்ல முடியாது யாராலுமே. நீ அதே மாதிரி HTML படிச்சாலே நீ எப்படியுமே ஜாவாவும் CSS5 நீ கண்டிப்பா படிச்சுதான். ஜாவா ஸ்கிரிப்ட், CSS அந்த மாதிரி. வெப் டிசைனிங்லாம் தெரிஞ்சுதான் ஆகணும். எதுவும் பண்ண முடியாது. வெப் டிசைனிங் தெரியாம எதுவுமே பண்ண முடியாது ஃப்ரண்ட் எண்ட்ல. இன்னும் என்னன்னா ப்ராஜெக்ட்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்னன்னா சர்டிபிகேட்ஸ் கரெக்ட், அது இல்லாம ப்ராஜெக்ட்ஸ் நீங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க. இப்போ ஒரு ஸ்கேம் நடக்குதுயா இங்க. எப்படி ஒரு ஸ்கேம் நடக்குது, சில வெப்சைட்ஸ் வந்து என்ன பண்றாங்க, ஒரு கம்பெனிஸே கிரியேட் பண்றாங்க. அது மூலியமா என்ன பண்றாங்க, இன்டர்ன்ஷிப் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்க்கே டைரக்டா வராங்க. காலேஜ்க்கே டைரக்டா வரும்போது என்ன பண்றாங்கன்னா, டப்புன்னு இதை பண்ணுங்க, உங்களுக்கு வேலை நாங்க தேடி வாங்கி தருவோம், நீங்க 4 வருஷம் முடிக்க போகுதுன்ற ஒரு ஸ்கேமை கிரியேட் பண்ணி, ஆனா அதுல ஸ்கில்ஸ் டெவலப் பண்றன்ற பேர்ல வேற மாதிரி ஒரு லைனுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. ஓகேவா? அதனால கூட நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைக்கணும். சரி, அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. காசேஸா இருந்தாதான் உண்டு. காசேஸா இன்ஜினியரிங் படிக்கிறது சும்மா கிடையாது. நம்ம காசேஸா ஒழுங்கா ரொம்ப நம்மளோட கை மீறி அதிகமா இருக்கிறதுனால நம்ம சர்ச்சிங் ஃபார் தி பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் இருக்கிறதையும் தாண்டி எவ்வளவு வந்து அல்டிமேட் பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் இல்ல, அல்டிமேட் பெஸ்ட் வார்த்தை அல்டிமேட் கிடைக்குது. சோ அதனால அதான் எனக்கு தெரிஞ்சு இன்ஜினியரிங்ல ஒரு பிரச்சனையா நான் பாக்குறேன். நம்ம அதுதான் படிக்கிறோம் நம்ம. சோ அதான் அது ஒரு பிரச்சனையா பாக்குறேங்கிற பட்சத்துல அதான் நான் பாக்குறேன். சோ வந்து கண்டிப்பா கண்டிப்பா நிறைய பிரச்சனை இன்ஜினியரிங் படிக்கிறவங்க இப்போ வேலை கிடைக்காதுன்ற ஒரு மோட்டிவே வந்துருச்சு. ஏன் அந்த ஒரு இது அதிகமாச்சு, இன்ஜினியரிங் படிக்கிறவங்க நிறைய இருக்காங்க. வேற எதுவுமே பண்ண முடியாது. வேற எதுவுமே பண்ண முடியாது. ஒரு மரியாதையா இருந்தது, இப்போ வந்து ஒரு காமன் கிரைட்டீரியா மாதிரி ஆயிருச்சு. இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், சரி சரி அவ்வளவுதான். முன்னாடி அப்படியா அந்த மாதிரி இருந்தது, இப்போ அப்படி இல்ல. அதுக்கான மரியாதை இறங்கிடுச்சு. ஏன்னா கம்பெனிஸுமே அதேதான், அதே ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் தான் வச்சுக்கான். இன்ஜினியரிங்கா அவ்வளவுதான். நீ வேல்யூ என்ன பேஸ்னா நாங்க சொன்ன இந்த சில இது ப்ராஜெக்ட்ஸ், சர்டிபிகேட்ஸ், இன்டர்ன்ஷிப் சர்டிபிகேட்ஸ், அந்த இது எல்லாமே வந்து வேல்யூ பண்றாங்க இப்போ.
சோ இதெல்லாம் Correct. உன்னால முடிக்க முடியுது, இதெல்லாம் உன்னால பண்ண முடியுது, நீ இதுலயும் தாண்டி உங்களோட ஸ்டடீஸ்லயும் எக்ஸல் பண்ற அப்படிங்கிற பட்சத்துல ஷுவர் ஷாட் உனக்கு வேலை இருக்கு. அப்படி இல்ல என்னால இதெல்லாம் முடியாது, நான் வந்து ஒரு ஜஸ்ட் நான் நார்மலா தான் நான் வந்து இருப்பேன், நான் காமனா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கம்ப்ளீட் தி கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தானா ஐம் சாரி, திஸ் இஸ் நாட் தி கோர்ஸ் ஃபார் யூ. ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து செகண்ட் இயர் போறவன் தான் பெரிய மெயினா கான்சியஸா இருக்கணும். ஏன்னா அவன் எதுக்கு போறான், என்ன எக்ஸாம் எழுதுறான்னு தெரிய மாட்டேங்குது. ஆமாமா. ஓகேவா? ஏன்னா இப்போதைக்கு அவன் இந்த சப்ஜெக்ட் எதுக்கு படிக்கிறான்றது தெரிய மாட்டேங்குது. நான் போய் ஒரு ஜூனியர் பையன் கேட்டா அவங்க நடத்துறாங்க, செமஸ்டர்ல பாஸ் பண்ணு வீட்டுல சொன்னாங்க, அப்படியெல்லாம் நான் இருந்தேன்னா எழுதுறேன். ரொம்ப கஷ்டம். அப்படின்னா கண்டிப்பா நீ கஷ்டம். ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ அதுல இருந்து ஆக்சுவலா சரி இன்னும் எல்லாத்தையுமே சொல்லணும்னா கத்துக்க முடியாது. ஏதாவது ஒண்ணு இல்ல இல்ல ரெண்டாவது கத்துக்கலாம்ல. இல்ல ஆக்சுவலா என்ன சொல்லணும்னா நாங்களுமே இப்ப அப்படிதான் இருக்கோம். பட் இப்பதான் இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாம் போக ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இன்னும் சொல்லணும்னா செருப்படி இப்பதான் வாங்கினா தெரியுது. இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி ஸ்டார்ட் கொஞ்சம் பண்ணி. நாங்க 4 இடத்துல வந்து செருப்படி வாங்கினதுக்கு அப்புறமா வந்து திருந்துரும். என்ன ஆமா திருந்துறதுக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு, திருந்துரும், அந்த நேரத்துல திருந்துரும். சோ கண்டிப்பா. இதோட ஓகே, ஓகே இதோட நாங்க முடிச்சுக்கிறோம். இதோட நாங்க வந்து முடிச்சுக்கிறோம். க்ளோஸ் பண்றோம். சோ அடுத்த ஒரு கண்டென்ட்டோட பார்ட் வந்து 2ல நாங்க பேசி கண்டிப்பா பார்ப்போம். உங்களை வந்து என்டர்டெயின் பண்றோம். ஸோ until then, why are we here? Signing off. Bye bye.